கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்ததுக்காய் கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நேரத்தின் விசேஷித்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை நம் உணரும்படியாய் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொறுத்தருளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலே எங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து இருந்து எங்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படும் பொழுது, மாண்டவரே, உடைய ஆவியானுடைய சத்தம் எங்கள் மத்தியிலே துணிக்க கர்த்தர் கிருபை செய்ய தேவ சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் எங்கள் தேவன் கிருபையாய் பொறுத்தருளி மன்னித்து, ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே துணிக்க கர்த்தர் அருளி செய்ய வேண்டும். உம்முடைய ஞானம் எங்களிடத்தில் விளங்க வேண்டும். உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது கர்த்தாவை தெளிவான ஒரு சிந்தையை நாங்கள் உண்டாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. குழப்பமற்றவர்களாக கடைசி காலத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஓட கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக சமூகம் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர். இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இறுதி சம்பவங்களின் அடிப்படையில தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தீர்மானித்தேன். இந்நாளில என்ன தலைப்பின் கீழே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, தாமதித்தாலும் காத்து இரு. தாமதித்தாலும் காத்து இரு என்கிற தலைப்பின் கீழே இந்நாளின் செய்தியை நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய பாடத்தை படிக்கும் பொழுது மிக தெளிவாக வெளிப்படையான ஆதாரத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் கால தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்பதையும், விசேஷமாக இரண்டாம் வருகைக்கு சம்பந்தமான காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியில என்ன காலத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த காலத்தில் தான் நடக்கும் என்பதையும் உறுதியாக விளங்கி கொண்டோம். மேலும் பரிசுத்த ஸ்தலத்துல என்ன காலங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்படும் போது, வருஷங்களின் பார பிரமாணம் ஒன்று இருக்கிறது. 6 வருஷம் விவசாய வருஷம், 1 வருஷம் ஓய்வு வருஷம். இந்த 6 வருஷத்துல 4 ஆண்டுகள் 2வது தசம பாகத்தை செலவு செய்வதற்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருக்க வேண்டும். 2 வருஷங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை நிழல் பிரமாணத்தை சாராமல் வீட்டில் இருந்து செலவழிக்க வேண்டும் என்பதையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பாடத்துல படித்து கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்துல சொல்லப்பட்ட நிகழ்வுகள் நிஜத்தில் நிறைவேறும் போது, அந்த மாதிரிகள் நிஜத்தில் நிறைவேறும் போது, என்ன மாதத்துல என்ன தேதியில என்ன நேரத்துல நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறதோ அந்த மாதத்துல அந்த தேதியில தான் அது நடக்கும் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். இன்னும் நம்ம படிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நிகழ்வுகள், ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிற அந்த நிகழ்வுகள் துவக்க சம்பவமாக இருக்குமானால் அது 1வது மாதத்திலும், முடிவு சம்பவமாக இருக்குமானால் அது 7வது மாதத்திலும் நடக்கும் என்பதையும் நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டோம். ஏற்பட்ட மாதங்களில் அது நடக்காது. துவக்க சம்பவம் 1வது மாதத்திலும், முடிவு சம்பவம் 7வது மாதத்திலும் தான் நடக்கும். இன்னும் ஒவ்வொரு மாதத்தையும் துவக்குகிற அந்த அதிகாரம் ஆசாரியனிடத்தில் இருந்தது. இன்னைக்கு நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆசாரியனாகவும் பிரதான ஆசாரியனாகவும் இருப்பதனால அவர் மூலமாகத்தான் மாதம் துவக்கப்படும், நம்ம கணக்கின்படி அல்ல என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். மேலும் நம்ம படிக்கும் பொழுது 2ஆம் வருகை என்ன என்பதை பரிசுத்த ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்டு தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை ஆதாரமாக வைத்து நம்ம படிக்கும் பொழுது, 2ஆம் வருகையின் நாள் என்பது ஒரு நாள் சம்பவம் அல்ல, அது ஒரு கால அளவை அடக்கிய சம்பவம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்.
மேலும் இரண்டாம் வருகையினுடைய ஆரம்ப நாள் உலகத்துக்கான கிருபையின் கால முடிவு நாள் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். அதுதான் உலகத்தினுடைய முடிவும் கூட. மேலும் நம்ம படிக்கும் பொழுது பதரையும் மணியும் பிரிக்கிற அந்த காலம்தான் இயேசுனுடைய இரண்டாம் வருகையின் நாள் என்பதாகும் என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். இந்த கிருபையின் கால முடிவு, அதாவது இயேசுவினுடைய இரண்டாம் வருகையின் ஆரம்ப நாள் எந்த வருடத்துல முடிவுக்கு வந்தாலும் அது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் நடக்கும் என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். அந்த 7ஆம் மாதம் 15ஆம் நாளில இருந்து தேதியில இருந்து இயேசுனுடைய இரண்டாம் வருகையினுடைய நாள் தொடங்குகிறது. அந்த காலம் தொடங்குகிறது. இயேசுவினுடைய இரண்டாம் வருகையினுடைய அழிவு காலம் தொடங்குகிறது. 7 வாதைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது என்பதை நம்ம விளங்கி கொண்டோம். இயேசுவினுடைய வருகை நாள் என்பது கிருபையின் காலம் முடிவில இருந்து இயேசு மேகத்தில் தோன்றும் காலத்தை அடக்கிய ஒரு நாள் என்பதை நம்ம அறிந்து இருக்கிறோம். மேலும் நம்ம படிக்கும் பொழுது ஒரு காலத்தை படிக்க போகிறோம், ஒரு வருடத்தை படிக்க போகிறோம், ஒரு மாதத்தை அறிய போகிறோம், ஒரு நாளை அறிய போகிறோம், கிருபையின் காலம் எப்ப முடிகிறது என்பதை விளங்கிக் கொள்ள போகிறோம், இயேசுனுடைய வருகை நாள் எப்பொழுது துவங்க போகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்படி படிக்கும் பொழுது நம்ம அஜாக்கிரதையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கூடுதலான ஒரு செய்தியை படிச்ச மிக முக்கியமானது. உலகத்துக்கான ஒரு கிருபையின் காலம் முடிகிறது, சபைக்கான ஒரு கிருபையின் காலம் முடிகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கிருபையின் காலம் முடிந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். அதனால ஒரு வருடத்தை பார்த்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்ம கணக்கிட்ட ஒரு இவ்வளவு காலம் இருக்குதா அப்படின்னு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அந்த காலத்துல நம்ம இல்லை. நம்ம பேர் எப்ப வேணாலும் பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலே அழைக்கப்பட்டு நியாய விசாரணை முடிக்கப்படலாம். ஆகையினாலே நம்ம எப்பொழுதும் விழித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். இன்னும் முடிவு காலம் எது? நம்ம ஒரு காலத்தை படிக்கிறோம், உண்மையில நம்ம முடிவு காலத்தில் தான் இருக்கிறோமா என்பதை விளங்கிக் கொள்வதற்கு ஆதாரமாக வேத வாக்கியங்களின் மூலமாக தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால தரிசனம் எப்பொழுது விளங்கிக் கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது அது முடிவு காலம் என்பதை நம்ம அறிந்திருந்தோம். அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய கால தரிசனத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இதுதான் முடிவு காலம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். மேலும் தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய அந்த காலக்கணக்கை விளங்கிக் கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படும் பொழுது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்ப அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அது எந்த ஆண்டுல அறிவிக்கப்பட்டாலும் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில தான் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம விளங்கிக் கொண்டோம். கிருபையின் காலம் எப்ப முடியணும் அப்படின்னு சொன்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் முடியும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில தான் வரும் யூத நாட்காட்டிப்படி என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். தொடர்ந்து நம்ம படிக்கும் போது நிச்சயமாகவே இயேசு வாசலருகே வந்துவிட்டார் என்பத தலைப்பில் நம்ம படிக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட கால கணக்கின்படி இயேசுவினுடைய இரண்டாம் வருகையின் ஆரம்ப நாள், அதாவது நியாய விசாரணையினுடைய முடிவு நாள் 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே நடக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காலக்கணக்கை அப்படியே எடுத்துக்கொண்டு தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் பொருத்தும் பொழுது இந்த 6000 ஆண்டு காலக்கணக்கு 2027 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில முடிகிறது. அதுல இருந்து 3 ஆண்டுல நம்ம கழிக்கும் பொழுது அது 2024ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே வருகிறது. அதிலே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நம்ம விளங்கி கொண்டோம். ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கணக்கின்படி ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரல, 2024 வரல. என்ன அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனங்களுடைய எழுத்துக்களையும் வேத வாக்கியங்களையும் ஆராயும் பொழுது புரிந்து கொள்கிற ஒரு உண்மை என்னன்னா, தேவன் காலை விடுகிறதற்கு முன்பாக ஒரு தாமதத்தை அறிவித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கூடுதலான கிருபையின் காலம் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து இருக்கிறோம். அப்ப ஒரு தாமதம் அறிவிக்கப்பட்டு இருப்பதனால நம்ம எதிர்பார்க்கிற அந்த கால கணக்கின்படி 2024ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வராது என்பதையும் விளங்கினோம்.
கிருபையின் காலம் கூட்டி கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து இருக்கிறோம். நம்ம இப்ப எப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 6000 ஆண்டு 2027 முடியுமானால் தாமதிக்கப்பட்ட காலத்துல இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். இன்னைக்கு நம்ம என்ன விளங்கிக்கிற போறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம படிக்க போகிறோம். நீ தாமதித்தாலும் காத்து. தாமதித்தாலும் காத்திரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நம்ம மனசுல என்ன தோணும்னா, எவ்வளவு நாள் தாமதிக்க போகிறது இல்லையா, எவ்வளவு காலம் தாமதிக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆவல் நிச்சயமாக உண்டாகும். 24 வரலாம், 25 வரும், 25 வரலாம், 26 வரும், அப்படி போய்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதுல என்ன செய்யலாம் தோன்றலாம். நம்ம இன்னைக்கு இந்த தேவ ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுகிறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். தாமதம், வேத வாக்கியம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து இரு. அது தாமதிக்கும் பொழுது நீ காத்து இரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. தாமதித்த பிறகு கண்டிப்பாய் வரும். அது தாமதிக்காது. அதுக்கு பிறகு தாமதித்துக் கொண்டே போகாது. அது தாமதிக்கும், நீ காத்து இரு. ஆனா அதற்கு பிறகு தாமதம் கிடையாது, அது நிச்சயமாய் வரும். தாமதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஓமையின் மூலமாக சொல்லுகிறார், மணவாளன் வர தாமதித்த போது. இதைத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய தரிசனத்துல காட்டப்பட்டதை வச்சு சொல்றாங்க, காலை இறுதியாக விடுகிறதற்கு முன் கர்த்தர் ஒரு தாமதத்தை அறிவிக்கிறார் என்று. தாமதம் இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. வேதமும் தாமதத்தை குறித்து பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிக்கு தம்முடைய கிருபையினாலே தரிசனத்தின் மூலமாக ஒரு தாமதம் அறிவித்து இருப்பதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் நம்ம படிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்கள் நோக்கி, கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன. நான் கர்த்து, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அது தாமதிக்கிறது. தாமதித்ததுக்கு பிறகு நீ தாமதிக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா தாமதம் கிடையாது, ஒரு தாமதம் தான். மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பது இல்லை, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு தாமதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க போறாங்க. அந்த தாமதத்துக்கு பிறகு தாமதம் கிடையாது என்கிற ஒரு மகத்துவமான உண்மையை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்து இருக்க வேண்டும். இந்த தாமதம் எவ்வளவு காலம் தாமதம் இருக்கிறது, மறுக்கவே முடியாது. இந்த தாமதம் எவ்வளவு காலம், இதைத்தான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அறிந்திருக்கிறபடி நமக்கு முன் உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய உலகம், நோவாவின் காலத்தினுடைய ஜலப்பிரளயம். அங்கே ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நான் 120 வருஷம் தயா பொறுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளுக்கு போகும் பொழுது அங்க சொல்ற காரியத்தை கொஞ்சம் கவனமா நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஜல பிரளயத்தால் உலகை சுத்திகரிக்க தேவன் தீர்மானித்தார். ஆனால் இரக்கத்திலும் அன்பிலும் அவர் 120 வருட கிருபையின் காலத்தை ஜல பிரளயத்திற்கு முன்னானவர்களுக்கு வழங்கினார். ஒரு 120 வருஷத்தை ஆண்டவர் நோவாவின் காலத்தின் ஜனங்களுக்காக கொடுக்கிறார். அவர் பார்க்கிறாரு, மனஸ்தாபப்படுறாரு, இதை அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனா உடனே அவர் செயல்படாதபடி ஒரு 120 வருஷத்தை கிருபையின் காலமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார். அதாவது அவர்களுக்கு 120 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிருபையின் காலம் முடிந்துச்சு. அது முடிச்சுக்கணும்.
அவர்களுக்கு இனி வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு அவர்கள் மூர்க்கமாக இருக்கிறார்கள், தீமையாக இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் இரக்கத்தினாலே 120 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். இந்த நேரத்தில் பேழையை கட்டி கொண்டிருந்த போது நோவா, மெத்துசலா மற்றும் பலரின் குறைகள் எச்சரிக்கையிலும் வேண்டுதலிலும் கேட்கப்பட்டன. பேழையின் மேல் தாக்கிய ஒவ்வொரு அடியும் ஒரு எச்சரிக்கை செய்தியாகும். ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த ஜனங்கள் சரியில்லை போதும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ஒரு கிருபையின் காலத்தை கூட்டி கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது இங்க மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கூட இவன் போதும் அப்படின்னு ஒரு நேரம் வந்த பிறகு கொஞ்சம் காலத்தை கூட்டி கொடுத்துதான் முடிவு செய்யறாரே தவிர அவர் சும்மா தேர மாட்டான், இன்னும் சரிப்பட மாட்டான், முடிச்சிருப்பா அப்படின்னு முடிக்கிறது இல்லை. சரி, இத்தனை ஒரு 55 வயசு வரை இருந்துட்டான்ப்பா, இன்னொரு 5 வருஷத்தை கொடுப்பா, என்ன உழைச்சு பாருங்க அப்படின்னு ஆவியான ஒரு தூதர்களும் அவங்க வேலை செய்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் பழைய உலகத்திற்கு ஒரு கூடுதலான கிருபையின் காலத்தை அறிவித்த பிறகு அவர்களுக்கான அழிவை அனுமதித்தார். இது அவங்களுக்கு பிரசங்கிக்கவும் செய்தார். தேவன் இனி அவர்களை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று அறிவிக்கும் வரை அந்த நீண்ட கால சந்ததி பக்கிரத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்து கொண்டார். பழைய உலகில் வசிப்பவர்களை குறித்து அவருடைய நோக்கம் என்ன என்று அவர் நோவாவிடம் தனது தூதர்களை அனுப்பினார். அந்த உண்மையான நீதிபதியின் முன்மாதிரி 120 ஆண்டுகள் அவருடைய கிருபையின் கால முடிவாக இருக்கும் என்ற செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்தது. என்ன ஒரு உண்மை விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, கூடுதலான ஒரு கிருபையின் காலத்தை அறிவிக்கிறதற்கு முன்பாக தேவன் பழைய உலகத்தை அழிக்க முன் வரவில்லை. இனி அவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு நிலை வந்த பிறகு கூட 120 வருஷத்தை அவர்களுக்கு கூடுதலான கிருபையின் காலமாக ஆண்டவர் கொடுத்தார். அப்படியானால் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கூடுதலான கிருபையின் காலத்தை அறிவிக்க வேண்டும். தாமதம் இருக்கிறது, கூடுதலான கிருபையின் காலம் இருக்கிறது. அந்த கூடுதலான கிருபையின் காலத்தை தேவன் அறிவிக்க வேண்டும். நம்ம படித்திருக்கிறபடி, வருஷங்களின் வார பிரமாணத்தின் அடிப்படையில் நம்ம படித்திருக்கிறபடி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2027 ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் நாள்ல கிருபையின் காலம் முடியணும். அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு கிருபையின் காலத்தை அறிவிக்க வேண்டும் உலகத்துக்கு. அவர் அறிவிக்கிற அந்த கிருபையின் காலம்தான் கூடுதலான கிருபையின் காலம், தாமதமான நேரம். காலை விடியதற்குமாக தேவன் ஒரு கூடுதலான கிருபையின் காலத்தை அறிவிக்கிறார், ஒரு தாமதத்தை அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிற அந்த கால அளவுதான் 6000 ஆண்டு முடிந்த பிறகு, கிருபையின் காலம் முடிந்த பிறகு கூடுதலாக கொடுக்கப்படுகிற கிருபையின் காலமாக இருக்க முடியும். சாரி பிளீஸ், கூடுதலான கிருபையின் காலமாக இருக்க முடியும். இப்போ புதிய உலகத்திற்கு நமக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்தை அறிவிக்கிறாரா? அந்த கிருபையின் காலம் எப்போ முடியும் என்பதை சொல்லுகிறாரா? நோவாவுக்கு சொன்னார் 120 ஆண்டுல முடிச்சுவேன்னு சொன்னார். அப்படி போல இந்த புதிய உலகத்திற்கு நமக்கு ஆண்டவர் கிருபையின் கால முடிவை அறிவிக்கிறாரா? அதாவது இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் நாளும் நாழிகையும் அவர் அறிவிக்கிறாரா? கிருபையின் காலத்தில ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர் அந்த நாளையும் நாளையும் அறிவிக்கிறாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அறிவிக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. இயேசுவின் வருகையின் நாளையும் நாளிகையும் நமக்கு கொடுத்த திரளான தண்ணீர் போன்ற தேவனின் சத்தத்தை கேட்கும் வரை அவை ஒன்றின் பின் ஒன்றாக பாதை நெடுகிலும் விழுந்தன. துன்மார்க்கர்கள் அதை இடி முழக்கம் மற்றும் பூகமம் என்று நினைத்த போது ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் எண்ணிக்கை 144,000 பேர் சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டார்கள். தேவன் நேரத்தை சொன்ன போது அவர் பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றினார். கிருபையின் காலத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அவருடைய வருகையை நாளை அறிவிக்கிறார். கிருபையின் காலத்துல எது அறிவிக்கப்படணும்னு சொல்லி நம்ம முந்தி படிச்சிருக்கிறோம். அவருடைய வருகையின் ஆரம்ப நாள், கிருபையின் கால முடிவு, உலகத்தினுடைய முடிவின் ஆரம்ப நாள் என்பதை நம்ம படித்து இருக்கிறோம். அப்ப இந்த அறிவிப்பு
எவ்வளவு காலம் என்பது தெரிந்தால் தாமதம் எவ்வளவு என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் எழும்பி பின்மாறிய ஊற்றும் போது தம்முடைய ஆவியினாலே 140 நிரப்பும் பொழுது அவர் அவருடைய வருகையின் நாளை அறிவிக்கிறாரு. அது கிருபையின் காலனுடைய முடிவு, உலகத்தினுடைய முடிவு நாள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அது எவ்வளவு காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தாமதம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். நம்ம இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கணக்க தானியேல் 12ஆம் அதிகாரத்தோடு கூட ஒப்பிடும் பொழுது கிருபையின் காலம் முடிகிறதற்கு முன்பாக 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக சபைக்கான கிருபையின் காலம் முடியும். 140 முத்திரிடப்படுவார்கள். சபை சுத்திகரிக்கப்படும். தேவன் தம்முடைய வருகை நாளையும் அறிவிப்பார் என்பதை படித்திருக்கிறோம். கிருபையின் காலம் முடிகிறதுக்கு 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் என்னத்தை அறிவிக்கிறார் என்று சொன்னால் உலகத்துக்கான கிருபையின் காலத்தை அறிவிக்கிறார். எப்ப முடியும்னு அறிவிக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரத்தை பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காலக்கணக்கோட ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற வெளிச்சம் என்னன்னா 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிருபையின் காலம் முடிகிறதுக்கு 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா இந்த இயேசுவுடைய வருகை நாளையும் என்ன செய்து அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு இல்லாம உலகம் முடியாது. உலகத்துக்கான கிருபையின் காலம் எப்ப முடியும் என்பதை நோவாவின் காலத்தில் தேவன் அறிவித்தது போல இந்த உலகத்திற்கும் அறிவிக்காமல் முடியாது. அதுதான் மாதிரி. முடிகிறதுக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்பாக அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்படுகிறது. அப்படியானால் உலகத்துக்கான தாமதமான காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.5 ஆண்டுகள் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. எப்போது அறிவிக்கப்பட்டாலும் 3.5 ஆண்டுகள் தான். அப்ப தாமதமான காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.5 ஆண்டுகள். சரி, நம்ம படித்திருக்கிற அந்த உண்மையின்படி விசாரணை நாளினுடைய முடிவு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி 2027ஆம் ஆண்டுல நடக்கும். அதுல இருந்து 3.5 ஆண்டுகள் கிடைச்சா 2024 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயராசி சட்டம் வரும். கூடுதலான கிருபையின் காலம் 3.5 ஆண்டுகள். அவர் 2027 முடிவதற்கு பதிலாக 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முடிவதற்கு பதிலாக அதுல இருந்து 3.5 ஆண்டுகளை உலகத்துக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். அப்படி கூட்டி கொடுக்கப்பட்டார் உலகத்தினுடைய முடிவு, விசாரணையுடைய முடிவு, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினுடைய ஆரம்ப நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2031ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி வரும். அதுல இருந்து 3.5 ஆண்டு நீங்க கழிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா 2028ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். இது கணக்கு. கூடுதலான கிருபையின் காலம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அறிவிப்பன்னு சொல்லப்பட்டிருக்குது. அறிவிக்கப்படுகிற காலம் எப்ப அப்படின்னு சொன்னா சபைக்கான கிருபையின் காலம் முடியும் பொழுது அது அறிவிக்கப்படும். எவ்வளவு நாள் முந்தி அறிவிக்கப்படும்? 3.5 ஆண்டுகள் முன்னதாக அது அறிவிக்கப்படும். அப்ப உலகத்துக்காக ஆண்டவர் கூட்டி கொடுக்க போகிற காலம் எவ்வளவு பார்த்தா 3.5 ஆண்டுகள் என்பது விளங்குகிறது. அப்ப ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படுகிறதும் 3.5 ஆண்டுகள் தள்ளி போகும். 3.5 ஆண்டுகள் அது தள்ளி போனால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்ப அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னா 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில அறிவிக்கப்படும். இயேசுனுடைய வருகை எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நியாய விசாரணையுடைய முடிவு நாள், கிருபையின் காலம் முடிவு நாள் எப்ப இருக்குன்னு சொன்னா 2031ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா
பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கால கணக்குப்படி இயேசு எந்த ஆண்டுல வந்தாலும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் வரும். ஆனா இங்க என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா 3.5 ஆண்டு தாமதம் என்று சொன்னால் இயேசுனுடைய வருகை எந்த மாதத்துக்கு போயிருந்தா 1ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு போயிரு. அது நடக்க முடியாது, அது சரியாக இருக்க முடியாது. இயேசுனுடைய வருகை 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில இருக்கணும். இது என்ன நம்ம விளங்கிக்கணும். இயேசுனுடைய 2ஆம் வருகை 7ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஞாயிறு சட்டம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில வரணும். ஆனா தாமதம் என்ன சொல்லுது அப்படின்னா இயேசுனுடைய வருகை 1ஆம் மாதம் 14ஆம் தேதி என்றும் ஞாயிறு சட்டம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த தாமதத்துக்குள்ள என்னதோ ஒரு நெருடல் இருக்குங்க. நமக்கு கூடுதலான வெளிச்சம் தேவைப்படுது. ஏன் ஒரு 6 மாசம் அங்க உழைக்குது, ஒண்ணு முந்துதுல நான் பிந்துது. 3 ஆண்டுகள் நிச்சயமானது. ஆண்டவர் குறைக்கப்படுறது இல்லை. தாமதத்தை 3 ஆண்டுகள் சொல்லிட்டு அதை குறைக்கலாம் மாட்டார். 6 மாசம் குறைக்கலாம் மாட்டார். கூட்டினாலும் கூட்டுவார். அவர் கூட்டி தான் கொடுப்பாரு, தவிர குறைக்க மாட்டார். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. சில அதை புரிஞ்சுக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கூடுதலான கிருபையின் காலம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3.5 ஆண்டுகள். இது எப்படி விளங்கிக்கிறோம்? நோவாவுக்கு ஆண்டவர் கூடுதலான கிருபையின் காலம் எவ்வளவுன்னு அறிவிச்சார், 120 வருஷம். அதே மாதிரி கடைசி கால ஜனத்துக்கு அறிவிப்பாரு, அவர் அறிவிக்கிறாரு. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக அந்த காலம் எவ்வளவு என்பதை விளங்கிக் கொள்கிறோம், 3.5 ஆண்டுகள். இதன்படி கணக்கு போட்டா இயேசுடைய வருகை 2031ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில நடக்க வேண்டும். நியாயராசரிப்பு சட்டம் 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில நடக்க வேண்டும். ஆனா இந்த ரெண்டுலயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசுனுடைய வருகை பரிசுத்த ஸ்தலத்தின் கணக்குப்படி 7ஆம் மாசம் 15ஆம் தேதியில நடக்கும். இது என்ன அந்த உண்மையை நம்ம விளங்கிக் கொள்கிறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். எப்படி நோவாவின் காலத்தில் கூடுதலான கிருபையின் காலம் அறிவிக்கப்பட்டதோ அப்படி போல இஸ்ரவேலர்களுக்கும் கூடுதலான கிருபையின் காலம் இருக்கிறது. அந்த கூடுதலான கிருபையின் காலத்தை எப்படி ஆண்டவர் அறிவிக்கிறார்னு பார்த்தா, அவங்களுக்கு ஒரு கிருபையின் காலத்தை முடிக்கிறதுக்கு முடிவு செய்துட்டாரு. ஆனா அவர் இரக்கத்தினால கூடுதலாக கொஞ்சம் காலத்தை கொடுக்கிறார். அந்த ரெண்டையும் சேர்த்து 490 வருஷம் என்று அறிவிக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, கூடுதல் கிருபையின் காலத்தில் கிறிஸ்து என்ன ஒரு சோர்வடையாத அன்புடன் இஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்தார். கூடுதலான கிருபையின் காலம் சிலுவையில் தொங்குகின்ற போது அவர் ஜெபித்தார். அப்ப கூடுதலான கிருபையின் காலம் எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய பாடு மரணத்தில் தொடங்குறது. 31ஆம் ஆண்டிலே தொடங்குகிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று அவர் பரமேறிய பிறகு முதலில் எருசலேமில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அங்கே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அங்கே முதல் சுவிசேஷ சபை உயிர்த்தெழுந்த இரட்சகரின் வல்லமையை வெளிப்படுத்தியது. அங்கே ஸ்தேவான், அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க தனது சாட்சியத்தை அளித்து தனது உயிரை கொடுத்தான். பரலோகம் கொடுக்கக்கூடிய அனைத்தும் கொடுக்கப்பட்டன. ஒரு அழகான உண்மை விளங்குகிறது. என்ன ஒரு உண்மை விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கூடுதலான கிருபையின் காலத்தை பிடிச்சிருக்காரு. எப்ப முடியும்? 31 முடியும். அதேதான் 120 வருஷத்துக்கு முந்தைய முடிச்சிருக்கணும். நோவாவுக்கு கூப்பிட்டு, இல்லப்பா அந்த உலகத்துக்கு நான் 120 வருஷம் கொடுக்குறேன் பிரசங்கம் பண்ணினாரு. இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு இவரை சிலுவையில் அறையும் என்று ஒரு கூக்கில் இட்ட பொழுதே அது முடிந்திருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் இரக்கத்தினால 3.5 ஆண்டுகளுக்கு கொடுத்து அதுல ரொம்ப ஆர்வமா வேலை செய்ததையும் பார்க்கணும். இப்போ தேவனுடைய சபைக்கு கூடுதலான கிருபையின் காலம் உண்டா? நம்ம படிச்சிருக்கிறோம் 6000 ஆண்டு 2027ஆம் ஆண்டில முடியும். சபைக்கான கிருபையின் காலம் 2024ஆம் ஆண்டில முடியும். நம்ம இப்போ அதன்படி கணக்கின்படி பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு தாமதம் இருக்கு என்று தேவன் அறிவித்து இருப்பதால் தாமதமான காலத்துல இருக்கிறோம்.
ஆனால் உலகத்துக்கான கிருபையின் காலம்தான் கூட்டப்பட்டு இருக்கிறது. அதன்படி நம்ம கணக்கிட்டு பார்த்து சபைக்கு கிருபையின் காலம் எவ்வளவு என்பதை நம்ம விளங்கணும். கூட்டப்பட்ட கிருபையின் காலம் எவ்வளவு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இங்க ஒரு உண்மை, ஒரு காலம் அறிவிக்கப்படுகிறது இஸ்ரவேலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி. அதோடு கூட சேர்த்து ஆண்டவர் கூடுதலான கிருபையின் காலத்தையும் சேர்த்து அறிவிக்கிறார். அவருடைய கிருபையின் காலம் 31ஆம் ஆண்டில முடிந்திருக்க வேண்டும். கூடுதலான கிருபையின் காலம் 34ஆம் ஆண்டில முடிகிறது என்பதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா விளங்கி இருக்கிறோம். அப்படி போல இப்ப சபைக்கும் கூடுதலான கிருபையின் காலம் இருக்கிறதா என்பது பார்க்க போகிறோம். 6000 ஆண்டினுடைய கணக்கின்படி நம்ம தாமதிக்கப்பட்ட காலத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நமக்கு கிருபையின் காலம் எப்ப முடியும், கூடுதலான கிருபையின் காலம் எவ்வளவு என்பதை விளங்கிக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் தாமதிக்க காரணம் என்ன? ரொம்ப சுருக்கமா, நிறையலாம் நான் பேச போறதுல கருத்தை மாத்திரம் தான் சொல்ல போறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எதை குறித்து தாமதமாக இருக்கிறார்? அப்போ ஒருவரும் கெட்டு போகும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நாம் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கார். காலத்துலதான் தாமதம், வாக்குத்தத்த தாமதம் இல்லை, அது சொன்ன மாதிரி நடக்கும். ஆனா எல்லாரும் மனம் திரும்ப கண்டிஷன், எல்லாரும் மனம் திரும்பணும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் தாமதிக்கிறார். இன்னும் அவருடைய நோக்கத்தை குறித்து, அவருடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லும் போது கரை விரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ ஆண்டவர் தாமதம் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு பரிசுத்த சபை வேண்டும். ஊழியத்தை நிறைவு செய்வதற்கு பரிசுத்தமான சபை வேண்டும். பதர் இல்லாத சபை வேண்டும். துன்மார்க்கம் இல்லாத சபை வேண்டும். அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் அங்கே வெளிப்பட வேண்டும். சரி, நம்ம சபையினுடைய நிலை என்ன? நம்ம சபை தான் அந்த ஊழியத்தை முடிக்க போகிறது. நான் அதனால ரொம்ப என்னால போக இயலாது. நம்ம சபை தான் ஊழியத்தை முடிக்க போகிறது. அந்த சபையினுடைய நிலை என்ன? ரொம்ப சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். சபை சத்துருவை எதிர்க்க முடியாது. பதறி இருக்கும் பொழுது, சபையில் கலைகள் காணப்படும் பொழுது, சபையால் சத்துருவை சாத்தானை எதிர்க்க முடியாது. அப்போ ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. சபை முழு வெற்றியை பெற முடியாது. அந்த குறிப்புகள் எங்க இருக்கிறது என்பதை நான் பக்கத்துல போட்டிருக்கேன். தேவன் எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு வர மாட்டார். சிதறி கிடக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் கூட்டி சேர்க்கணும். ஆனால் பதரோடு கூட, கலைகளோடு கூட உட்கார்ந்து துன்மார்க்கத்தோடு கூட, சுய எண்ணத்தோடு கூட, சுய திட்டத்தோடு கூட வேலை செய்யும்போது தேவன் எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு வர மாட்டாரா? சபை பலவீனமாக இருக்குமா? தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த மாட்டாரா? தேவனுடைய வெளிச்சம் சபையிலிருந்து நீக்கப்படுமா? அப்போ பதர் நிறைந்து போராடுகிற இந்த சபையால ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு? சபையை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? சபைக்கு முன்னதாக நியாய விசாரணையை முடிக்கிறாரு. நியாயராசிரியர் சட்டத்தின் மூலமாக பதரை நீக்கிடுகிறாரு. ஆண்டவர் பின்மாறிய 1,44,000 பேர் ஊட்டி 1,44,000 மூலமாக ஊழியத்தை செய்கிறார். இந்த சபை உண்மையாக இருந்திருந்தால் 1,46,000 முத்திரைகள் இந்த சபை உண்மையானதாக இருந்திருந்தால் 1,46,000 முத்திரிடுதல் கிடையாது. 1,44,000 பேரை எப்படி இல்லாமோ சித்தரிக்கிறத நான் பார்த்து இருக்கிறேன். ஆனால் ஒரு அழகான குறிப்பு, எதற்காக 1,44,000 பேர் தோன்றுகிறார்கள், முத்திரிடப்படுகிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் ஒரு எரிச்சல் உள்ள தேவன். ஆயினும் அவர் இந்த தலைமுறையில் அவருடைய ஜனங்களின் பாவங்களையும் மீறுதல்களையும் நீண்ட காலம் தாங்குகிறார்.
தேவனுடைய ஜவனம் அவருடைய ஆலோசனையில் நடந்திருந்தால் தேவனுடைய வேலை முன்னேறி இருக்கும். பூமியின் மேல் வாசம் செய்கிற எல்லா ஜனத்துக்கும் சத்திய செய்தி எடுத்து செல்லப்பட்டிருக்கும். நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை நடக்கல, அதனாலதான் எல்லா ஜனத்துக்கும் சத்திய செய்தி போய் சேரும். நம்ம விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்யறோம், தேவ திட்டத்தின்படி அல்ல. அதுதான் அந்த குறிப்பு சொல்லுது. பூமியின் மேல் வாசம் செய்கிற எல்லா ஜனத்துக்கும் சத்திய செய்தி எடுத்து செல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய ஜனம் அவரை நம்பி அவருடைய வார்த்தையை செய்கிறவர்களாக இருந்திருந்தால், அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்திருந்தால், பூமியின் மேல் வீச வேண்டிய காட்சிகளை விட ஆயத்தமாக இருந்த 4 தூதர்களிடத்தில் சத்தமிட்டு பிடித்துக்கொள், தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியின் மேல் 4 காட்சிகளை வீசாதபடி அவைகளை பிடித்துக்கொள் என்ற செய்தியோடு தூதன் பரலோகம் ஊடே பறந்து வந்து இருக்க மாட்டான். 140 முத்திரிதல் கிடையாது, சபை உண்மையா இருந்திருந்தா. சுத்திகரிப்பு கிடையாது, தேவையில்லைல்ல, சபை உண்மையா இருந்தா. ஆனால் ஆதி இஸ்ரவேல் போல ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பதால் மகா பெரிய சத்தத்தோடு அறிவிக்கப்பட வேண்டிய கடைசி கிருபையின் செய்தியை எல்லா ஜனங்களும் கேட்கும் காலம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு நீட்டிக்கப்பட போகிறது? 3.5 ஆண்டுகள். தேவனுடைய வேலை தடைபட்டுள்ளது. சபை உண்மையா இல்லைங்க, வேலை நடக்கலைங்க. அதனால கால தாமதம் அறிவிக்கப்படுகிறதுங்க, இல்லைன்னா தாமதம் கிடையாதுங்க. 6000 ஆண்டுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்குங்க. 6000 ஆண்டு தாண்டி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் the Seventh-day Adventist Church முத்திரிடுகிற காலம் தாமதிக்கப்பட்டது. இது 1,40 முத்திரிடுதல் அல்ல, திரளான கூட்டம். ஆண்டவர சபை உண்மையாக இருந்து ஊழியத்தை செஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியத்தினுள்ள வருகிற ஒரு கூட்டம் முத்திரிடப்பட்டு. அநேகர் சத்தியத்தை கேட்கவில்லை, ஆனால் அவர்கள் கேட்டு மனம் திரும்ப தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். மேலும் தேவனுடைய முக்கியமான வேலை முன்னேறி செல்லும். அவர் வேலை தடலம் பட போறதில்லை. He has a plan. ஆண்டவர் சபையை சுத்தப்படுத்த போகிறாரு, 1,40 தேர்ந்தெடுக்க போகிறாரு, ஊழியத்தை நிறைவேற்ற போகிறாரு. எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்ப நமக்கு தாமதத்துக்கான காரணம் தெரியுது. சபையே ஆண்டவர் சுத்தமனும், அவருக்கு வேண்டியது சுத்தமான சபை. எல்லாரும் மனம் திரும்பியவர்களாக சபையில் இருக்க வேண்டும். லவோதிக்கா சபை நம்மளுடைய சபை. அந்த சபையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி படிக்கிறது. இது ஒரு பியூட்டி இருக்கு பாருங்க. ஆண்டவர் உன்னை தள்ளி விடும் பொழுது அது முழுமையான துன்மார்க்கமா வெளிப்படுத்தணும், முழுமையான துன்மார்க்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனா இங்க என்ன நிலையில தள்ளுறாரு அப்படின்னு சொன்னா, அது அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிற நிலை. இப்படிதான் இஸ்ரவேலர்களுக்கும் அவர் செய்திருப்பார். அவங்க இயேசுவை சிலுவையில அறையும் என்று சொன்ன பொழுது அங்கே வெளிப்படாக காணப்பட்ட அந்த செயல் எல்லாரும் அல்ல, அங்கே உண்மையான சிலர் இருந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் கூடுதலான கிருபையின் காலத்தை கொடுத்து அவர்கள் அழைத்து இருக்கிறார். இந்த அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிற நிலையில தள்ளி விடணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு, அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட காலத்தை கடந்து கூடுதலான கிருபையின் காலத்தை, எல்லாருக்கும் ஒரு கூடுதலான கிருபையின் காலத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த சபையை பொறுத்தவரையில அது அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கும் பொழுதே முடிச்சுவார். சபை துன்மார்க்கமாக மாறும்னு எதிர்பார்க்காதீங்க.
அங்கு நல்லவர்களும் இருப்பார்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், உண்மையான விசுவாசிகள் இருப்பார்கள். அந்த நிலையில சபைக்கு ஆண்டவர் அதை நிராகரித்து விடுகிறார், வாந்தி பண்ணி போட்டு விடுகிறார். இந்த லவோதிக்க நிலையை குறித்து கொஞ்சம் நமக்கு சில செய்திகள் வேண்டும் என்பதற்காக, உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களோடு கூட நான் வாசிக்கிறேன். நம்முடைய சபையினுடைய நிலையை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜனங்களில் அநேகர் வெதுவெதுப்பாக இருக்கிறார். வெதுவெதுப்பாக இருக்கிறது என்னன்னு தெரியணும், சரிங்களா? அவர்கள் மோரோசின் நிலையை ஆக்கிரமித்துள்ளனர். ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இல்லை, குளிராகவோ அல்லது அனலாகவோ இல்லை. அவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவற்றை செய்வதில்லை. அவர்கள் இந்த நிலையில் இருந்தால், அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால், அவர் அவர்களை கடும் வெறுப்புடன் நிராகரிப்பார். எப்படி நிராகரிப்பார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? சபைக்கு நியாயத்திற்ப முடிச்சு அவரு சுத்திகரித்து இந்த சபையை கைவிட்டு வேற ஒரு ஊழியம் நடக்க போறது நம்ம படிக்கலாம். மிகுந்த வெளிச்சம், மகத்தான வாய்ப்புகள் மற்றும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுகூலமும் கொண்டிருந்தவர்களில் அநேகர் கிறிஸ்துவை மற்றும் உலகத்தை ஒரே சுவாசத்தில் பாராட்டுகிறார். அவர்களாகவே தேவன் மற்றும் மம்மோன் முன்பாக தலை வணங்குகிறார்கள். அவர்கள் உலகத்தின் பிள்ளைகளோடு மகிழ்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அவர்களுடைய இரட்சகராக பெற விரும்புகிறார்கள், ஆனால் சிலுவையை சுமந்து அவருடைய நுகத்தடியை அணிய மாட்டார்கள். கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் காட்டட்டும், ஏனென்றால் நீங்கள் இந்த வழியில் சென்றார் ஒன்றுமில்லை, ஆனால் உங்களை குறித்து தீமையை தவிர வேறு எதுவும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. படம் பிடித்து காட்டப்படுகிறது. இந்த நிலையில நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த குறிப்பை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வாந்தி பண்ணி போடுறதுனா என்ன? தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க. தீர்க்கதரிசி அங்க போய் படிச்சுட்டு வேதத்தை படிக்கிறவனுக்கு அவங்களை கைவிடவே முடியாது. இந்த நேரத்தில் அலட்சியமாக இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் எச்சரிக்கை. இப்படி நீ குளிருமின்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியா உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அவருடைய வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்பதின் அர்த்தம் என்னவென்றால், வாந்தி பண்ணிடுறாரு, அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய ஜெபங்களையோ அல்லது உங்களுடைய அன்பின் வெளிப்பாடுகளையோ அவர் மேலே தேவனிடம் தெரிவிக்க முடியாது. வாந்தி பண்ணப்பட்டவன் அப்படியே பிசாசால அடைய போறது இல்லை. அவன் ஜெபம் பண்ணுவான், அன்பான ஊழியங்களை செய்வான், ஆனா ஆண்டவர் இடத்துல இருந்து இரக்கம் கிடையாது. அவருடைய வார்த்தையின் உங்கள் போதனையையோ அல்லது உங்கள் ஆன்மீக பணியையோ அவர் அங்கீகரிக்க முடியாது. அவர் ஊழியம் செய்வாங்க, டிராக்ஸ் கொடுப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அவரால் அங்கீகரிக்க முடியாது. உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகோளுடன் உங்கள் மத பயிற்சிகளை அவரால் முன்வைக்க முடியாது. The close of probation. இந்த கிருபையின் காலம் முடிச்சு பாத்தீங்களா? தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறாரு, எல்லாரும் கூட்டி கிருபையின் காலம் முடிக்கிறார். அவங்க அப்படியே ஏதோ பாக்குறவங்க விட்டு ஒரு துன்மார்க்கமான கிரியைகள் அல்ல. அவன் இயேசுவே இயேசுவே ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஆண்டவர் இரக்கம் காட்ட முடியும். கடுமையான நிலை இல்லைங்களா? கடுமையான நிலை. ஒன்னே ஒண்ணுதாங்க, நான் ஆண்டவரோட கூட இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தாங்க. பாவம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அப்படியே சாட்சாகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நியாயப்படுத்துறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. அதை நியாயப்படுத்த பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால் ஆவியானவர் விலகி போய் இறுதியில அந்த பாவம் சரி என்று நினைத்து ஓடுவோம். ஜெபம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம், தியாகம் பண்ணுவோம், சாட்சி பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா தேவனாலே இயேசுவாலே பிதாவுக்கு முன்பாக அவைகளை அறிக்கையிட முடியாது. ஆண்டவர் இந்த சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கும் போதே அதனுடைய கிருபையின் காலத்தை முடிச்சுக்க.
ஏன்னா இந்த சபை அனலாவும் மாறாது, குளிராவதும் மாறாது. அப்படி அவர் முடிக்கிறதுனால இந்த சபைக்கு நியமிக்கப்பட்ட கிருபையின் கால முடிவை தாண்டி கூடுதலான கிருபையின் காலம் இன்றி இருக்க வேண்டும். அப்படித்தான் அவருடைய மாதிரிகள் இருக்கிறது, அப்படித்தான் அவர் செயல்பட்டும் இருக்கிறார். 6000 ஆண்டு முடிவாக இருக்குமானால், 2027 ஆண்டு முடிவாக இருக்குமானால், இந்த சபைக்கான கிருபையின் காலம் எப்ப முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா 2024 ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில முடிஞ்சிடும். இதான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி அது முடிந்தால் சபைக்கு கூடுதலான கிருபையின் காலம் இருக்காது. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்கு 3.5 ஆண்டுகளின் கிருபையின் காலத்தை கூட்டி கொடுக்கிறார். அப்படி அவர் 3.5 ஆண்டுகளின் கிருபையின் காலத்தை உலகத்துக்கு கூட்டி கொடுக்கிறதுனால உலகத்தினுடைய கிருபையின் காலம் எங்க தள்ளிட்டு போகுது அப்படின்னு சொன்னா 2031ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு போய், அப்படி ஆண்டவர் உலகத்துக்கு கிருபையின் காலத்தை கூட்டி கொடுக்கிறதுனால சபைக்கு ஆன கிருபையின் காலம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3.5 ஆண்டுகள் 2031ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 3 ஆண்டுகளை கழித்தால் 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. நல்லா புரிஞ்சுக்க, இதைத்தான் நம்ம முந்தைய படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு கிருபையின் காலம் எப்போ முடிகிறது என்று சொன்னா 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. இது கூட்டப்பட்டதுனால 6000 ஆண்டை கடந்து செல்கிறதுனால உண்டாகிற மாற்றம். 6000 ஆண்டு கடந்து செல்லல அப்படின்னு சொன்னா 2024ஆம் ஆண்டாக நமக்கு முடிந்திருக்க வேண்டும். நமக்கு கூடுதலான கிருபையின் காலம் இல்லாமல் போயிருக்கும். 3.5 ஆண்டுகள் கூட்டி கொடுத்ததுனால நமக்கு 3.5 ஆண்டுகள் கூட்டிக்குன்னு சொல்ல முடியாது. 3.5 ஆண்டுகள் அங்க கூட்டப்பட்டது, அதுல இருந்து கழித்து பார்த்தா 2027ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில நமக்கான கிருபையின் காலம், சபைக்கான கிருபையின் காலம் முடியுது. இந்த கிருபையின் காலம் முடிகிறது எதற்கு? ஆண்டவர் முன்னதாக சபைக்கான கிருபையின் காலத்தை முடிக்கிறார் என்பதை நம்ம படிக்கும் பொழுது என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, சபையால ஊழியத்தை நிறைவேற்ற முடியல, எல்லாருக்கும் செய்தி எடுத்துட்டு போக முடியல, அது பதர் நிறைந்து போராடுகிற ஒரு சபையாக இருக்கிறது. அதனால முழு வெற்றியை பெற முடியல. ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, சபைக்கு கிருபையின் காலத்தை முன்னதாக முடித்து தேவனுடைய ஜனத்தை முத்திரையிட்டு நியாயராசிரிப்பு சட்டத்தின் சபையை சுத்திகரிக்கப்பட்ட 144,000 பேர் தம்முடைய ஆவியை ஊற்றி ஊழியத்தை செய்கிறதுக்காகத்தான் முன்னதாக சபைக்கு கிருபையின் காலம் முடிகிறது. என்ன ஒரு ஊழியர் ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள். நான் அதை வாசிக்கிறேன். மேலும் அவர்களின் பராமரிப்பில் உள்ள சபைகள் அவருடைய வேலையின் தன்மையை காட்டுகின்றன. அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் வேலைக்கு தகுதிப்படவில்லை, அவர்களுடைய இதயங்கள் தேவனிடத்தில் சரியாக இல்லை. சுருக்கமா அவர்களுக்கு ஒரு கோட்பாடு உள்ளது, ஆனால் உண்மையான மற்றும் பரிசுத்தப்படுத்துதலும் சத்தியத்தின் மூலம் இல்லை. மிக அருகாமையில் இருக்கும் பெரிய பிரச்சனையானது தேவன் நியமிக்காதவர்களை களை எடுக்கும். பின்பு பின்மாரிக்கு ஆயத்தம் செய்யப்பட்ட தூய உண்மையான பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்தை அவர் பெறுவார். இப்போ ஆண்டவர் இந்த சபையிலிருந்து கலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஊழியத்தை செய்யப்படுறார். இதுவரைக்கும் நம்ம தூங்கிட்டோம், சத்துரு வந்து பதற விதைச்சா பதரோட கூட ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால வெற்றி கிடைக்கல, நான் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியல, அவருடைய விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்யல, அவரால் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற முடியல. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? சபையை சுத்தப்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற ஊழியத்தை பெறுகிறார். அதாவது சபையை எப்படி ஓட அனுமதிக்கிறார் என்று சொன்னா, பதர் இல்லாத சபையாக, சூரியனை போல பிரகாசிக்கிற சபையாக அவர் ஓட விட போகிறார். இந்த சபைக்கு என்ன நடக்குதுன்னா, கிருபையின் காலம் முடிக்கிறதுனுடைய கிருபையின் காலத்தை முடிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய ஊழியத்தை தொடங்குறதுக்கு, சுத்திகரிக்கப்பட்ட சபையாக ஊழியத்தை செய்வதற்கு, பரிசுத்தமான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு புதிய ஊழிய முறைமை துவங்கப்படுகிறது.
பார்க்கலாம் முடியாது. இப்படி பதவரெல்லாம் ஓடிட்டு போய் எல்லாம் ஊழியத்தை நினைச்ச மாட்டோம் அவன் முடிக்க போறது இல்லை. இந்த ஊழியம் துவங்க வேண்டும். சபைக்கு கிருபையின் காலம் எப்போ முடிகிறது என்று சொன்னால் 2027 ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில என்னதான் நடக்கணும்னா முடிவு தான் நடக்கணும், துவங்க முடியாது. ஆனா இங்க நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்தை துவங்குவது நோக்கம். சபைக்கு கிருபையின் காலம் முடிப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்தை துவங்குது. இயேசு கிறிஸ்து 31ஆம் ஆண்டின் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில கொல்லப்படுவார். அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய உடன்படிக்கையை கொண்டு வருவது. அதனாலதான் 1ஆம் மாதத்துல கொல்லப்படுகிறார். மேசியாவாக அவர் 7ஆம் மாதத்துல ஞானஸ்நானம் எடுத்தார். அது அந்த நிழல் மூலமாக மேசியாவை அறிகிற அந்த வேலையை முடிவுக்கு கொண்டு வருவது. 1ஆம் மாதத்தில் செட்டாரு புதிய ஊழியத்தை தொடங்குவதற்கு. இங்க சபை கிருபையின் காலம் எப்பொழுது முடிக்கப் பெறுகிறது என்று சொன்னால் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில, 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அதுல புதிய ஊழிய முறையை துவங்க முடியாது. அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். நம்ம படிச்சிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தார். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தார்னா 27ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில. அவரு தன்னை மேசியாவாக அந்த புதிய ஊழியத்தை அறிவித்து தொடங்க முடிஞ்சிச்சா உடனே? இல்ல, அவர் அப்படி தொடங்கல. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தின்படி நியமனப்படி 1ஆம் மாதத்துல தான் தொடங்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த 1ஆம் மாதம் வரும் வரைக்கும் காத்திருந்தார். இந்த பயணத்தில் 1ஆம் பஸ்கா பண்டிகை கிபி 28 இயேசு தலைநகருக்கு செல்லும் பெரிய கூட்டங்களில் ஒன்றில் சேர்ந்தார். அவர் தமது ஊழியத்தை இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. 7ஆம் மாதம் 27 7ஆம் மாதம் 15 ஞானஸ்நானம் எடுத்துருவாரு. பிதா தமிழ் இவர் தான் மேசியாம்பாரு. பரிசுத்தாவியானவர் இவர் தான் மேசியா அடையாளப்படுத்துவார். யோவான் ஸ்நானகன் இவர் தான் தேவ ஆயத்தப்பட்டு மேசியா என்று அடையாளப்படுத்துவார். கூட இருந்த சீஷர்கள் சொல்லுவாங்க. ஆனா இயேசு 28ஆம் ஆண்டினுடைய 1வது பஸ்கா பண்டிகை வரும் வரைக்கும் அவர் அதை அறிவிக்கவில்லை. அவர் கூட்டத்துடன் கவனிக்கப்படாமல் கலந்தார். ஆலயத்தின் சுத்திகரிப்பில் இயேசு மேசியாவாக தமது ஊழியத்தை அறிவித்து தமது ஊழியத்தில் நுழைந்தார். அப்படி போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க 1,44,000 பேர் ஊழியத்துக்குள்ள நுழைய வேண்டியிருக்குது. அவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவரை நீங்க வாசிக்கும் பொழுது ரட்சகர்கள் என்று சொல்லப்படும். இயேசுவினுடைய மாதிரியை வெளிப்படுத்துகிறவர்கள் அவர்கள் ஊழியத்துக்குள் போக போகிறார்கள். அந்த ஊழியத்துக்குள் நுழைகிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்துக்குள் நுழைகிறது. எப்ப நடக்க முடியாதுன்னு சொன்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில நடக்க முடியாது. ஆகையால ஆண்டவர் தாமதம் செய்கிறார். இயேசு தாமதித்தது போல தாமதம் செய்கிறார். எவ்வளவு நாள் தாமதம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மாதம் அவர் தாமதம் செய்ய வேண்டும். 6 மாதம் அவர் தாமதம் செய்தால் சபைக்கு கிருபையின் காலம் எப்ப முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2027ஆம் ஆண்டு 15ஆம் தேதி முடிந்து விட வேண்டும். ஆனா ஆண்டவர் தாமதம் செய்கிறார். 6 மாத காலம் தாமதம் செய்கிறார். அந்த 6 மாத காலம் எங்க கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொன்னா 2028ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு கொண்டுட்டு போகும். இந்த 6 மாதம் நிறைய அடையாளங்களை நிறைவா நடக்கணும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 மாதம் சாதாரணமாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. சாதாரணமாக இருக்கும் என்று நம்பவில்லை. இயற்கையினுடைய அழிவு பயங்கரமாக இருக்கணும். அரசியல் குழப்பம் பயங்கரமாக இருக்க வேண்டும். சபை முழுமையாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இந்த 6 மாத காலத்துல நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் தீர்க்கதரிசி அதெல்லாம் சொல்லியிருக்க காரியங்கள்லாம் இப்போ நடந்த மாதிரி தெரியல. இந்த அளவுக்கு நிறைய நம்ம அழிவுகள் நடக்குது அப்படின்னு சொல்றோம். அவங்க சொல்ற அளவுக்கு அந்த விரைவு இருப்பதாக என்னச்சில தெரியல. ஆனா அந்த 6 மாத காலம் சபை உணரும்படியாக, அதற்கான கிருபையின் காலத்தை ஆண்டவர் முடிக்க போகிற என்கிற உணரும்படியாக சகலமும் நடக்குதை நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக பார்க்க முடியும். அப்ப சபைக்கு ஆண்டவர் இரக்கத்தினால கூட்டி கொடுக்க போகிற கிருபையின் காலம் முடிவு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மாதம். அந்த 6 மாதத்தை
6 மாதத்தை கூட்டி கொடுத்து அவர் எதை அறிவிப்பாருன்னா 3.5 வருஷத்தை அறிவிப்பார். நல்லா புரிச்சுக்கிடுங்க. 27/7/15 கிருபையின் காலம் முடியணும். அவர் உலகத்துக்கு கூட்டி கொடுக்கிற அந்த காலக்கணக்கு படி 3.5 ஆண்டுகள் காலக்கணக்கு படி. ஆனா அதுல ஊழியத்தை துவங்க முடியாது. ஆகையால் ஆண்டவர் 6 மாத காலம் தாமதம் செய்கிறார். சபைக்கு கிருபையின் காலம் முடிக்கிறதுக்கு தாமதம் செய்கிறார். இன்னைக்கு உணர்றமோ உணரலையோ, அந்த 6 மாதத்துல சபை உணரும்படியாய் செய்வார். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய நிகழ்வுகள் காணப்படும், சபையினுடைய நிகழ்வுகள் காணப்படும். இப்பவுமே அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னும் பயங்கரமாக இருக்கு, இன்னும் பயங்கரமாக. அப்ப அந்த 6 மாதம் 2028ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில ஞாயிறாசு சட்டம் அறிவிக்கப்பட்டு, தேவனுடைய வருகை நாளும் அறிவிக்கப்பட்டு லட்சத்திரப்பத்தின் ஊழியத்தை தொடங்குவார்கள். அப்போ தேவன் தம்முடைய வருகை நாளை அறிவிக்கிறார். எவ்வளவு காலம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அறிவிக்க போறார். அப்ப நட்சத்திரம் முத்திரிடப்பட்டு தேவன் வானத்தில் இருந்து அந்த வருகை நாளை அறிவிக்கிறதுல இருந்து 3.5 ஆண்டுகள் நீங்க தள்ளிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு 6 மாதம் அங்கே என்ன செய்கிறது? கூட்டப்படுகிறது. அது 2031ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. உலகத்துக்கான கிருபையின் காலம் இதெல்லாம் படிக்கும் பொழுது முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2038ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி பரிசுத்த ஸ்தலத்தின்படி சரியாக இருக்குது. ஆண்டவர் ஞாயிறாசு சட்டத்தை அறிவித்து ஊழியத்தை துவங்குற நாள் எப்பன்னு கேட்டீங்கன்னா 2028ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பரிசுத்த ஸ்தலத்தின்படி சரியாக இருக்கிறது. கூட்டி கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் சபைக்கு 6 மாதம், உலகத்துக்கு 3.5 ஆண்டுகளும், சபைக்கு கூட்டி கொடுக்கப்படுகிற 6 மாதமும் சேரும். ஆனா அறிவிக்கப்பட போகிறது 3.5 ஆண்டுகள் தான். 3.5 ஆண்டுகள் தான். இப்போ நமக்கு கிருபையின் காலம் முடிகிறதுக்கு 2028 வர இருக்குப்பா. அப்படி ஓட முடியுமா? அப்படி ஓட முடியுமா? முடியாது. ஆண்டவர் இந்த செய்திகளை அறிவிக்கும் போது கூடுதலான செய்தி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு கிருபையின் காலம் முடிக்கப்பட்டு கொண்டு 28 வரைக்கும் காத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படியே போனாலும் நம்ம படிச்சிருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காலக்கணக்கு அடிப்படையாக வைத்து அது கூடுதலான காலம், அதிகப்படியா எடுக்கப்பட காலம். பிதா குமாரன் எப்ப வேணாலும் அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி பிதா குமாரனை அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருந்து 1 வருஷத்தை குறைச்சிட்டாரு வச்சுக்கிடுமே. 6000 ஆண்டுக்கு பிறகு 5900 ஆண்டு அப்படின்னு வச்சுட்டாரு வச்சுக்கிடுமே. எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருபையின் காலம் 1 ஆண்டு முந்தி முடிஞ்சிடலாம் நமக்கு. ஐயா 6000 ஆண்டுகள் தாண்டி 3.5 ஆண்டுகள் கணக்கு வந்து சபைக்கான கிருபையின் காலம் எல்லாத்தையும் கணக்கிட்டால் 2031ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உலகத்துக்கான கிருபையின் காலம் முடியணும். அது 6000 ஆண்டு முழுமையாக எடுக்கப்பட்டார். ஒருவேளை 1 ஆண்டை குறைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா 2028 1ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு பதிலாக ஞாயிறாசு சட்டம் எப்போ வரும்னா 2027ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி வந்துடலாம் இல்லைங்களா? ஒருவேளை 2 ஆண்டுகளை குறைத்தார் என்று சொன்னா 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில வந்துடும் இல்லையா? இந்த ஆண்டுல வந்தாலும் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில வரும். அதாவது மார்ச் ஏப்ரல்ல வரும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வெளிச்சம். அதேபடியா அது போச்சு அப்படின்னு சொன்னா எது வரைக்கும் தான் போகும் அப்படின்னா 2028ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் போகும், மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போகும். வேற எந்த மாற்று கருத்தும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அழகாக பரிசுத்த ஸ்தலத்தில் சித்தரித்து வைத்திருக்கிறார். குழப்பம் இல்லாமல் தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுத்திருக்காரு. நீங்க என்கிட்ட கேட்கலாம், எனக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கும் பொழுது குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருப்பதுதான் சொல்றீங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் பிரசங்கிக்கிறேன். முதல்ல பிரசங்கம் பண்ண தெரியுமா? ஒரு கணக்கு போட்டு
2027 ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில் இயேசு வருவார். அப்படியானால் நியாயராசிற்கு சட்டம் 2024 முதலாம் மாதத்துல மார்ச் மாசத்துல வரும் என்று சொல்லி நான் பிரசங்கித்தேன். அதுக்கு பிறகு அது ஃபெயிலியர் ஆக என்ன 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 நீ படிக்கும் பொழுது இப்போ தெளிவாக இருக்கிறது. தேவன் தாமதத்தை அறிவித்தார். இதே தாமதத்தை இன்னைக்கு பார்த்து இருந்தார். இன்னைக்கு இவ்வளவு தைரியமாய் பேசக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாமல் போயிருக்கு. இன்னைக்கு அறிந்திருக்கக்கூடிய உண்மைகள் அன்னைக்கு அறியாமல் போயிருக்கும். இன்னைக்கு சீர்திருத்தங்கள் வாழ்க்கையில் செய்யப்படாமல் போயிருக்கும். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், ஏற்ற காலத்தில் உண்மைகளை சொல்லுகிறார். இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்கலாம். தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த குறிப்பு எடுத்து போட நினைச்சேன், மறந்துட்டேன். முழுமையான ஆதாரம் இருந்தால் மட்டுமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். முழுமையான ஆதாரம் கொடுக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 26ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் வருமானு நான் எதிர்பார்ப்பேன். 27 மார்ச் ஏப்ரல் வருமானு எதிர்பார்ப்பேன். வரலாம் என கண்டிப்பாக 2028 மார்ச் ஏப்ரல்ல எனக்கான கிருபையின் காலம் முடிக்கப்படும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அது இறுதி வேலைக்கான ஆரம்ப நாளாக இருக்கும். என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? இயேசு வரப்போகிறார். யோபு சொல்லியிருப்பாங்க, அந்நிய கண்களினால அல்ல, என்னுடைய கண்களினாலே அவரை காண்பேன். நிச்சயமாகவே நம்முடைய ஜீவிய காலத்திலே இயேசுவின் வருகையை பார்க்க போகிறோம். நம்முடைய ஜீவிய காலத்திலேயே நமக்கு நீண்ட நாட்களாக, வருடங்களாக எதிர்பார்த்திருந்த நியாயராசின் சட்டம் வரப்போகுது. நீங்களும் நானும் ஆயத்தமா? நீங்கள் நானும் ஆயத்தமா? 2028 வரை இருக்கிறது என்று ஓடுகிற காலம் இல்லை, என்று ஓடுகிற காலம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். சீக்கிரமா என்பது அறிய முடியாத காலம் அல்ல, இன்னும் சொற்ப காலத்துக்குள்ளாக வரப்போகிறார். நிச்சயமாகவே வாசல் அருகே வந்து விட்டார். கூடுதலான காலம் கொடுக்கப்பட்டதுனால எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் இரக்கத்தினாலே 6000 ஆண்டுகளை தாண்டி தாமதம் செய்ய முடிவு செய்ததுனால இன்னைக்கு நான் வாய்ப்புள்ளவனாக இருக்கிறேன். 24 முடிச்சு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனோ தானம் என்று இருந்து விட்டு இரவு ஓடிடலாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. தரிசனம் வாசித்திருக்கிறேன். தீர்க்கதரிசி பார்க்கிறாங்க. முதலாவது காத்திருப்பு 1844, இரண்டாவது காத்திருப்பு ஜேன் ஆண்ட்ரூஸ் கணித்தது, மூன்றாவது காத்திருப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இது தாமதிக்கிற காலத்தில் இருக்கு. கூட்டி கொடுக்கப்பட்டதுனாலே நான் இன்னும் ரட்சிப்புக்கான வாய்ப்புடையவனாக காணப்படுகிறேன். அதுக்கு மேல தாமதம் கிடையாது. ஆனா இன்னொரு கூட்டம் அதுக்குள்ள இருக்கு. அவர்கள் தாமதித்தாலும் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்து வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருந்தாரு. இன்னொரு கூட்டம் இருந்தது. முதலாவது ட்ரிப்பு ஏமாந்துட்டோம், ரெண்டாவது ட்ரிப்பு ஜெயன் ஆண்டர்ஸ் சொன்னார் 1900 வரும்னாரு, அதுவும் கடந்து போயிடுச்சு. இப்ப மூணாவது காத்திருப்பு இருக்கிறோம். இதையும் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்குது. இதுவும் கடந்து போயிடலாம், இதுவும் கடந்து போயிடலாம். நம்ம இவ்வளவு பர்டிகுலரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பிட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உலகத்தோடு போய்விடுவார். ஏதோ ஒரு வகையில நீ குறிப்பிட்டு காத்திருக்கணும்.
சில 2025 ப்ராஜெக்ட் 2025 அதுக்குள்ள வந்துடும் நியாயராச சட்டம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்கள். 2027 அதுல ஏதோ சம்பவம் நடக்கும், நியாயராச சட்டம் வந்துடும் என்று சொல்லி காத்து இருக்கிறார்கள். சிலர்கள் டொனால்ட் ட்ரம்ப் வரலாறு மீண்டும் செயல்பட்டு இருக்கிறது, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் வந்துடும் சொல்லி 2028 வந்துடும் காத்து இருக்கிறார். அப்படி காத்திருக்கிற பிள்ளைகளால் தான் குணத்தை மாற்ற முடியும், பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், பாவத்தை விட்டு வெளிவருவதற்கான பிரயாசம் இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தின் கணக்கை அறிந்து, தானியேல் புஸ்தகத்தின் மூலமா உண்மையை அறிந்து காத்திருக்கிறேன். எனக்கு பிள்ளைகளே, இதே உபதேசத்தின் அடிப்படையில் நீங்களும் காத்திருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஏதோ ஒரு வகையில பர்டிகுலரா இவ்வளவு காலத்துக்குள்ள வந்துருவாரு, இவ்வளவு நாளுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு காத்திருக்க வேண்டும். நீ எதிர்பார்க்கிற காலம் கடந்து போனா ஏன் சொல்லி மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் அப்படி ஒரு பர்டிகுலர் டிசிஷன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீ அறிந்து காத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல உலகத்தை விட்டு வெளியே வருவோம், பாவம் இல்லாதவர்களாக இருப்போம், குடியும் இன்று மரணம் இன்றி இல்லாதவர்கள் அளவுள்ள பிள்ளைகளாக மாறுவோம். நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன் பரிசுத்த ஸ்தலத்தின் உபதேசத்தை இந்த சபைக்கு வெளிப்படுத்தியதுக்காக. நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன் இப்படி ஒரு அழகான தீர்க்கதரிசியை சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பதனால. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிற ஓட்டத்துல ஓடணும். இந்த நிலையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வருகிறார், உடனே வருகிறார், எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகும். கர்த்தர் பாக்கியத்தை தருவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நன்றி ஆண்டவரே. என்ன நாங்க சொல்ல முடியும்? அற்புதமான உபதேசங்களை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வருவதற்காக நன்றி. நாங்கள் சோர்ந்து போகாதபடி கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏவும்படியாக சமூகத்தை வேண்டிக் கொள்கிறேன். நீர் வழி நடத்தினா நிச்சயமா உடைய ராஜ்யம் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்பு மிக பரமபிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.